in the previous class we have completed till Greek impact on India with respect to Mahajanapadha's time period. Greek கூட இம்பாக்ட் எப்படி இருந்தது, அலெக்சாண்டர் இன்வேஷன் பற்றி பேசியிருந்தோம், அதே மாதிரி பர்ஷியன் இம்பாக்ட் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். என்னைக்கான கிளாஸில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6th century BC இருக்கு இல்லையா, அதில் ஆர்கியாலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது, ஆர்கியாலஜின்னு நமக்கு என்னென்னு தெரியும், லைக் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் வாட் அப்படின்னா நம்ம ஆர்கியாலஜிக்கல் ப்ரொசீஜர் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு அதை பேஸ் பண்ணி we are learning the history. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த 6th century BC வந்து it consists of 3 phases, அதாவது 3 விதமான important events will be happened. First of all, the first thing is the beginning of NBPW. NBPங்கிறது என்ன அப்படின்னா Northern Black Polished Ware, right? So it is a vessel kind of thing, it is a pot, and அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்க்குறோம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அர்பனைசேஷன், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இந்த அர்பனைசேஷன்லாம் கேள்விப்பட்டோம் அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி சிட்டிஸ் வந்து இருந்தது இன் இந்தியா. ஆஃப்டர் தட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைக் வில்லேஜஸ் தான் நிறைய பார்க்குறோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் நியூ சிட்டிஸ்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா செகண்ட் அர்பனைசேஷன் சொல்லிட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்து சொல்கிறோம், ரைட்? தட் இஸ் 6th century BCE. அண்ட் தேர்ட் ஈவெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த பீரியடில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்தியன் லீகல் சிஸ்டம் வந்து ஆரிஜினேட் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? அட் திஸ் டைம் பீரியட், தட் இஸ் 6th century BCE. இந்தியன் லீகல் சிஸ்டம் அண்ட் ஜுடிஷியரி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து ஆரிஜின் ஆக ஆரம்பிக்குது, இப்போ தான் இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரைட்? ஸோ we are going to discuss these 3 things in detail in today's class, right? Okay, first வந்து northern black polished ware. இதுதான் அந்த northern black polished ware. மேஜராக நமக்கு எந்த ரீஜியனில் நமக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ரீஜியனில் தான் நமக்கு இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ இட் இஸ் ஒன் சச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அர்பன் சென்டர்ஸ், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஹரப்பன் சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, அது எந்த நதிக்கரை ஒட்டி இருந்தது? இட் இஸ் ஆன் ரிவர் இண்டஸ், ரைட்? ஸோ தட் இஸ் ஆன் ரிவர் இண்டஸ். இது ரிவர் கங்கா பக்கத்தில் நமக்கு அர்பன் சென்டர்ஸ் எவால்வ் ஆனது வந்து டியூரிங் திஸ் டைம் பீரியட். அதுக்கான ஒன் ஆஃப் த எவிடென்ட் தான் நமக்கு இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். ஸோ இது எப்படி இவங்க இவ்வளோ பாலிஷ்டாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து அயனை ஸ்மெல் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அதிக சூடில் வந்து காமிச்சு அண்ட் அந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய சாயில், அதாவது இந்த கேஞ்சட்டிக் பிளேனில் இருக்கக்கூடிய சாயில் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஹெமடைட் சாயில், அந்த சாயிலை பேஸ் பண்ணி அவங்க செஞ்சிருக்கக்கூடிய வெசல் தான் நமக்கு இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், ரைட்? ஸோ இட் இஸ் ஒன் சச் லக்ஸரி ப்ராடக்ட், ரைட்? ஸோ எந்தெந்த இதை வச்சு ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இது எந்தெந்த இடத்துலலாம் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்களோ அதை வச்சு நமக்கு வந்து தெரிய வருது லைக் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ட்ரேட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இதே டைம் பீரியடில் இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் ஃபேஸில் நம்ம இன்னொன்று என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா பர்ன்ட் பிரிக்ஸ் இருக்குது, அதாவது பிரிக்ஸ் செங்கல் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பர்ன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் ஆல்சோ ரிங் வெல்ஸ், இந்த மாதிரி ரிங்காக பிளேஸ் பண்ணி ரிங் வெல்ஸும் வந்து அப்பியர் ஆயிருக்கு இந்த மிடில் ஆஃப் திஸ் ஃபேஸ் ஆஃப் NBPW, ரைட்? அண்ட் ஆல்சோ இந்த பீப்புள் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செங்கல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பர்ன்ட் பிரிக்ஸ்க்கு இடையில சிமெண்டிங் யூஸ் பண்ணுறது, அதாவது ஜிப்சம் அண்ட் மோட்டார்ஸ் இதை யூஸ் பண்ணி சிமெண்டிங் மெட்டீரியல்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த ஃபேஸில், அதாவது நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் இதே ஃபேஸில் தான் வந்து மணியும் இனிஷியலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பஞ்ச் மார்க்டு காயின்ஸ். மெட்டல் எடுத்து அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பஞ்ச் மார்க்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹில்லு, ட்ரீ, அதுக்கப்புறம் புல், ஃபிஷ்ஷு, கிரெசென்ட், அதாவது பிறை சொல்கிறோம்ல, நிலா பிறை, அதுக்கப்புறம் வந்து எலஃபெண்ட்டு, இது மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன பீஸ் ஆஃப் மெட்டலை ஹீட் பண்ணி அதில் வந்து இவங்க வந்து சீல் பண்ணுறாங்க, பஞ்ச் பண்ணுறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ சில இந்த மெட்டல்ங்கிறது எந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காயின்ஸ்க்கு, அதாவது பஞ்ச் மார்க்டு காயின்ஸ்க்கு சில்வரும் அதுக்கப்புறம் காப்பர் காயின்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? அண்ட் தீஸ் ஆர் த டீட்டெயில்ஸ் we need to mention here under this northern black polished ware, ரைட்? இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேஜர்லி the sites are பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த ரிவர் இந்த கேஞ்சட்டிக் பிளேன், ரைட்? ஸோ அந்த இடத்துல தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எந்த டைப் ஆஃப் சாயில் அப்படின்னா ஹெமடைட் சாயில். இட் இஸ் அ லக்ஸரி ப்ராடக்ட், ரைட்? அண்ட் ஆல்சோ பர்ன்ட் பிரிக்ஸ், ரிங்வெல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபேஸில் மிட் டைம்லைன் ஆயிருக்கு அப்படின்னா எவால்வ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பஞ்ச் மார்க்டு காயின்ஸ், மெட்டல் மணி வந்து இந்த டைம் பீரியட் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு, ரைட்? நவ் செகண்ட் அர்பனைசேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நோ தட் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் எப்போ நடந்தது? ஹரப்பன் சிவிலைசேஷன் படித்தோம் இல்லையா, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படித்தோமா, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இது எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் வி நோ தட் ஆன் த ரிவர் இண்டஸ் அண்ட் இட்ஸ் tributaries, ரைட்? அண்ட் இதோட டைம் பீரியட் வந்து இட் இஸ் 2 to 3 millennium, ரைட்? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன்.
இங்கே இந்த ஃபஸ்ட் அர்பனைசேஷன் இருந்திருக்கக்கூடிய ரீஜியன், அதாவது ஜாகிரபிக்கல் அது என்ன ரீஜன் அப்படின்னா நார்த் வெஸ்ட், பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் we can tell that செகண்ட் அர்பனைசேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மகாஜனபதாஸ் அண்ட் கேஞ்சட்டிக் பிளைன் அண்ட் 6th century BCE, ரைட். விச் மீன்ஸ் இது வந்து ஃபஸ்ட் அர்பனைசேஷனுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும், இந்த ஹரப்பன் சிட்டிஸ் எல்லாமே வந்து இட் வில் பி டிசால்வ்டு, ரைட். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு அப்புறம் நமக்கு சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். அங்கேருந்து பீப்புள் யாருமே அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஸ்டே பண்ண மாட்டாங்க, ரைட். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் அர்பனைசேஷன் வந்து நடக்குது. செகண்ட் அர்பனைசேஷன் இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து இட் இஸ் 6th century BCE, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கேஞ்சட்டிக் பிளைன், this is the location of the second urbanization, that is Gangetic Plain, and here there will be Mahajanapathas time period அது நடக்கும், right. We know that இந்த ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷனில் நமக்கு இருந்திருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் நார்த் வெஸ்ட், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி அண்ட் ஈஸ்டர்ன் யூபி, வெஸ்டர்ன் யூபி வரைக்கும் இருந்த லொக்கேஷன்ஸ் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் அப்போ எங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் யூபி, பீகார் அண்ட் கிங்கா பேசின், ரைட். ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிரும், ரைட். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் அர்பனைசேஷன். நவ் we shall focus on like what happened literally in this second urbanization phase, right. Let's see that. செகண்ட் அர்பனைசேஷனில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா லைக் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷனில் த ஹைரார்கி. இப்போ பார்க்கும்போது கிராமா இஸ் த பேசிக் லெவல் ஆஃப் யூனிட், அதுக்கப்புறம் வருது வந்து மார்க்கெட் டவுன், தட் இஸ் நிகமா, அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து இட் இஸ் அ ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி, ரைட். ஸோ தட் இஸ் புரா ஆர் நகரா, அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மகாநகரா, ரைட். ஸோ வி கேன் டெல் அஸ் கிராமாங்கிறது வந்து வில்லேஜ் லெவல், நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இன்டர்மீடியேட் லெவல், தட் இஸ் மார்க்கெட் டவுன், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து நகரம், தட் இஸ் நகரா, that is fortified town or city. Then we shall tell us Mahanagara, that is big city, right. And next thing is that this is how it will be. And one thing we need to add here, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கேபிட்டல்ங்கிற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் in this Indus Valley civilization, but here in the second urbanization ராஜ்தானின்னு ஒரு பிளேஸ் உண்டு, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் சிட்டின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் we need to next we can tell us இதில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ் எல்லாமே எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா ரிவர் பேங்க்ஸில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லொக்கேட் ஆகிருக்கும். பிகாஸ் இந்த சிட்டிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கனெக்டட் த்ரூ சம் ட்ரேட் ரூட்ஸ், ரைட். அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் கனெக்டட் வித் ஈச் அதர், ஒவ்வொரு சிட்டியுமே வந்து இட் இஸ் கனெக்டட் வித் ஈச் அதர். அண்ட் இந்த சிட்டிஸ் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி சர்வஸ் சீட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது இந்த சிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் அர்பனைசேஷனில் இருக்கிற சிட்டிஸ் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அங்கே அந்த கிங் இருந்து ரூல் மட்டும் பண்ண மாட்டாங்க, இட் இஸ் ஆல்சோ ஏ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் சென்டராகவும் இது இருந்திருக்கு, ரைட். அண்ட் வி நோ தட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் சென்டராக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எதெல்லாம் இருக்கும், இங்கே வந்து நிறைய ஆர்டிசன்ஸ் இருப்பாங்க அண்ட் மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் ஸோ ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் you need to know this word guild, right. So guildங்கிறது என்ன அப்படின்னா it is a group of merchants, it is a team of merchants, right. And next we can tell us trade routes, right. So trade routes எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா external trade and internal trade. What is external trade? External tradeங்கிறது வந்து it is மற்ற கண்ட்ரீஸோட, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரீஜியன்ஸ் கூட இருக்கக்கூடிய ட்ரேட் கனெக்ஷன் தான் வந்து we can call it as external trade. And next is internal trade, that is within the region, right. So external trade பொறுத்த வரைக்கும் that is western and eastern ரெண்டு விதமாக பார்க்குறோம். we'll be seeing the map now, right. So western பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தக்ஷஷீலா, ரைட். ஸோ தக்ஷஷீலா யாரோடெல்லாம் வந்து they are having trade அப்படின்னா ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் மெசபடோமியா, ரைட். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து they are having a trade relationship with these states. And next is eastern வந்து எந்த சைடில் அப்படின்னா பெங்கால் வித் மியான்மர், ரைட். ஸோ see here this is external trade. So Taxila, that is Takshashila with Afghanistan, Mesopotamian and Iran, right. இது ஈஸ்டர்ன் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெங்கால் வித் மியான்மர், ரைட். ஸோ திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட். நவ் we shall focus on internal trade. இன்டர்னல் ட்ரேடில் மொத்தம் ரெண்டு மேஜரான டிரான்ஸ் ரீஜனல் ரூட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து தக்ஷிணபதா and let's see here, right. So இது வந்து இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, that is the purple line, இது வந்து தக்ஷிணபதா, இது வந்து உத்தர்பதா, ரைட். ஸோ எதுலேருந்து எங்கே வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து சதர்ன் இந்தியாவில் ஃப்ரம் பாட்டலிபுத்ரா, மகதாவில் இருக்கக்கூடிய பாட்டலிபுத்ராவிலேருந்து பிரதிஷ்தனா, இட் இஸ் ஆன் கோதாவரி, ரைட். ஸோ இது வரைக்கும் இருக்கிறதா வந்து திஸ் இஸ் தக்ஷிணபதா, ரைட். ஸோ திஸ் இஸ் how it will be on Ujjaini and
Mahishmati, இது எல்லாமே வந்து it is under the root of Dakshinapada. Next we shall focus on Uttarapada. So it is the on northern India. Northwestல இருந்து Indo-Gangetic Plain வரைக்கும் போயிட்டு இருக்கிறது தான் வந்து this Uttarapada. And இது வந்து Indo-Gangetic Plains வந்து Bay of Bengalல இருக்கக்கூடிய ஒரு போர்ட் சிட்டியான Tamrilti, right? So அங்கே போய் வந்து கனெக்ட் பண்ணும், right? So this is Tamrilti and this is தக்ஷஷீலில் இருந்து நார்தன் இந்தியா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த உத்தரப்பிரதாங்கிற ரூட், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ட்ரேட் ரூட்ஸ். நெக்ஸ்ட் வி ஷால் ஃபோக்கஸ் ஆன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இவங்க என்ன இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் வந்து இவங்க இம்போர்ட் பண்ணாங்க மேக்ஸிமம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, ஜேட் அண்ட் சில்வர், ரைட்? அண்ட் லாபிஸ் லசூலி. நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ் மூலிமா செய்யப்பட்ட ஃபினிஷ்டு கிராஃப்டை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிராஃப்ட்டு, டெக்ஸ்டைல் குட்ஸு, சாண்டல்வுட், பியர்ஸ். இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய மேஜரான காம்போனன்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த ட்ரேட் வந்து இட் இஸ் ஈஸிலி ஃபெசிலிட்டேட்டட் த்ரூ பை வாட் அப்படின்னா மணி மூலியமாகவும், ரைட்? ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நிஷ்கா அண்ட் சாத்தமனான்னு சொல்கிறோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் செகண்ட் அர்பனைசேஷன். இந்த செகண்ட் அர்பனைசேஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இது கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ் யாரெல்லாம் சேர்ந்து இந்த செகண்ட் அர்பனைசேஷனில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட்மேன், ரைட்? வி நோ தட் இப்போ ஒரு டவுன் வந்து இருக்குது அப்படின்னா அங்கே மேஜரான ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆன் திஸ் நான் அக்ரிகல்ச்சரல் பார்ட், ரைட்? ஸோ நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட்மேன் சொல்கிறோம். அண்ட் இந்த கிராஃப்ட் வந்து இது வந்து தலைமுறையாக செஞ்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாதர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க சன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்மிங் டு ஒன் டு அனதர், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மர்ச்சன்ட் கிளாஸ். வி ஆர் காலிங் தம் அஸ் சேத்தி அண்ட் வெசாஸ், ரைட்? ஸோ வெசாஸுங்கிறது வந்து மர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்டு, சேத்திங்கிறது வந்து இட் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் பிஸ்னஸ் மேன், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியல்ஸும் நமக்கு வந்து இந்த அர்பன் ஏரியாஸில் வந்து இருக்காங்க டியூரிங் திஸ் மகாஜனபதாஸ் பீரியட், தட் இஸ் 6th century BCE. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் லீகல் சிஸ்டம், ரைட்? ஸோ இந்த பீரியட் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இந்தியன் லீகல் சிஸ்டம், ஜுடிஷியரி சிஸ்டமோடைய ஆரம்ப காலத்தில் இதுதான் வந்து ஸ்டார்டிங் பீரியட், திஸ் 6th century BCE, ரைட்? அண்ட் யூ நீட் டு நோட் ஹியர் இந்த டைம் பீரியடில் நமக்கு இருக்கிறது வந்து வர்ணா சிஸ்டம் தான், ரைட்? ஸோ வர்ணா சிஸ்டம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இந்த 4-fold வர்ணாஸ் நம்ம படித்தோம் இல்லையா, பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ், ரைட்? ஸோ இந்த டைம் பீரியட் ஃபுல்லுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஜென்ரலி பயாஸ்டு டுவர்ட்ஸ் திஸ் higher varnas, right? For example, the legal system was partially disposed towards the higher varnas, right? So mostly it is discriminative in nature. இதில் வந்து Shudras are highly suffered, right? In the higher varnas வந்து it is they were considered as so purer and இங்கே இருக்கக்கூடிய Shudras இருக்காங்க இல்லையா அவங்க வந்து they were ill treated to some extent by this system, right? And crimes வந்து if it is committed by Shudras அப்படின்னா and they'll be having severe punishment. இது Shudraஸ்க்கு எதிராக செய்யக்கூடிய crimes இருக்கு இல்லையா அவங்களுக்கான punishments வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருந்தது, right? And next thing is that we have completed this Mahajanapadas. We have completed till 6th century BCE. நாளைக்கான கிளாஸில் we are going to continue with this ancient Indian history, right? And I think it's clear for everyone. We have discussed a lot about Mahajanapadas and these 3 phases or 3 events: northern black polished ware and the second urbanization. And next thing is that origin of Indian legal and judiciary system, right? So these are the things I want to mention in this class, and thank you.